ஆம், இப்போது உங்களுடைய பிள்ளையின் அக்கவுண்டிற்கு அட்மின் அப்ரூவல் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் யூசர் நேம் ஜுனைட் அப்படின்ட்டு டைப் பண்ணி பாஸ்வேர்ட் 123456 அப்படின்னு கொடுத்து லொகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோடனே ஓகே, இப்போ உங்களுக்கு ஆப்புக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிட்டீங்க. லிங்கினூடாகத்தானே நீங்கள் இந்த மொபைல் ஆப்புக்குள்ளே இப்போ நுழைஞ்சிருக்கிறீங்க. உங்களுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் மெசேஜ் ஒன்று உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூலை உங்களுடைய டிவைஸில் ஒரு ஆப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் ஒன்று கீழே உங்களுக்கு வந்திருக்குது. இன்ஸ்டால் ஆப்புன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எந்த டிவைஸாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு ஆப்பாக அது வந்து இன்ஸ்டால் ஆகிக்கொள்ளும். ஆப்பிள் ஃபோனாக இருக்கலாம், ஆண்ட்ராய்டாக இருக்கலாம், டேப்லெட், பிசி, லேப்டாப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூலை யூஸ் பண்ண முடியுமாக இருப்பது தான் இதனுடைய இன்னும் ஒரு தனித்துவமான சிறப்பியல் பாகம். இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நோட் நவ் அப்படின்னு கொடுக்கலாம். உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து மறுபடியும் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகே, முதலாவது நாங்கள் இந்த மொபைல் ஆப்புக்குள்ளே நுழைந்தவுடன் ஹோம் பேஜ் உங்களுக்கு காட்சி அளிக்கும். ஹோம் பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே 3 கோடுகள் இருக்கிற மெனு பார் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுவதன் மூலம் ஹோம், கோர்சஸ், ஏஐ ஹெல்ப், இ லைப்ரரி, ப்ராக்டிஸ், டாப் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், மை டேஷ், ப்ரொஃபைல், சைன் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாம் இந்த மெனு பாரில் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒவ்வொன்றாக நாம் மிக தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னர் கீழே இருக்கிற சில பட்டன் இருக்குது, அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. அங்கிருந்த எல்லாமே கீழேயும் இருக்குது. ஹோம், கோர்சஸ், ஏஐ ஹெல்ப், லைப்ரரி, ப்ராக்டிஸ், ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே இருக்குது. அடுத்தது ஹோம் பேஜுக்குள்ளேயும் சில தகவல்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக மேலே நீங்கள் பார்க்கலாம், இமேஜஸ் வந்து மூவ் ஆகக்கூடிய மாதிரி இருக்கிறது. இதில் உங்களுக்கு தேவையான தகவல்கள் இங்கே போஸ்டர் வடிவில், இமேஜ் வடிவில் அடுத்தடுத்து வழங்கப்பட இருக்கிறது. கீழே பாருங்கள், மகுட வாசகம், மொட்டோ, ரைட். மனங்களை வலுப்படுத்தி எதிர்காலத்தை உருவாக்குவது இந்த கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூலினுடைய மொட்டோ, மகுட வாசகமாக இருக்கிறது. இலக்கு: அனைத்து மாணவர்களுக்கும் எளிதில் அணுகக்கூடிய உயர்தரமான கல்வியை வழங்கும் முன்னணி டிஜிட்டல் கற்றல் தளமாக வளர்ந்து அறிவு, படைப்பாற்றல் மற்றும் வாழ்நாள் வெற்றியை உருவாக்கும் உலகளாவிய கற்றல் சூழலை உருவாக்குவதுதான் இந்த கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூலினுடைய நோக்காக இருக்கிறது. அடுத்தது மிஷன், பணிக்கூற்று. நீங்கள் இதை ஒன்றா வாசித்து பார்க்கலாம். வாசித்து இதை உள்வாங்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். மிக பிரம்மாண்டமான ஒரு எதிர்பார்ப்போடு தான் 3 ஆண்டு கால கடின உழைப்பின் பிறகுதான் இந்த கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூல் உங்கள் கைகளுக்கு கிடைக்கிறது. தொலைதூர கல்வியை, ஆன்லைன் எஜுகேஷனை சாதாரண ஒரு ஜூம் கிளாஸ் போல் அல்லாது எந்தெந்த வழிகளிலெல்லாம் அதனை மேம்படுத்தி பிள்ளைகளுக்கு வழங்க முடியுமோ அத்தனை வழிகளும் இந்த கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூலிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதை பற்றி ஒன்றொன்னா நீங்கள் தெரிஞ்சு கொள்ள இருக்கிறீங்க. ஓகே, இந்த ஹோம் பேஜுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆப்ஷன் தான் டாப் ரேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இது என்னன்னு கேட்டால், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூலில் இணைந்து கற்கின்ற போது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தரம், ஒவ்வொரு லெவல் கிரேடிலும் ஒவ்வொரு பாடத்திலும் அதிகூடிய புள்ளிகள் எடுக்கின்ற மாணவர்களை பாராட்டி பரிசுகள் வழங்கி ஊக்குவிப்பதற்கான இடம்தான் இந்த டாப் ரேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நாங்கள் சில பதிவுகள் மாத்திரம்தான் சாம்பிளுக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம். இதை பார்க்கலாம். இது கம்ப்ளீட்லி அப்டேட் பண்ணப்படவில்லை. மாணவர்களிடைந்து கற்கின்ற போது அந்த மாணவர்களுடைய உண்மையான விவரங்கள் இதுக்குள்ளே பதிவு செய்யப்படும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்க்கலாம், டாப் ரேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் 12 மாதங்களுக்கு பிரிக்கப்பட்டிருக்கும். அதில் நீங்கள் ஜனவரி மந்த்துக்கு வந்தீங்கன்னா அதில் கிரேட் 1, 2, 3 எந்த வகுப்பில் படிக்கிற பிள்ளைன்றதை நீங்கள் அடுத்தது செலக்ட் பண்ணணும். கிரேட் 5 அப்படின்னு சொன்னால் கிரேட் 5 செலக்ட் பண்ணலாம். அது பிறகு சப்ஜெக்ட் வைஸாக அது விசிபிள் ஆகும். தமிழ், மேத்ஸ், ERA, ஜென்ரல் நாலேஜ், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, சைவனரி, கேத்தோலிசம், என்ன சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்டுக்குரிய ஆப்ஷன் அங்கே இருக்கும். அதையும் நீங்கள் கிளிக் செய்யும் போது அங்கு அதிகப்படியான புள்ளிகள் எடுத்த மாணவர் இந்த ப்ரொஃபைல் பிக்சர் எப்படி எட் பண்ணுறதை நான் உங்களுக்கு ப்ரொஃபைல் என்ற ஆப்ஷனுக்குள்ளே தெளிவுபடுத்துகிறேன். அந்த ப்ரொஃபைல் பிக்சர் நீங்கள் போட்டுக்கொண்டீங்கன்னா பிள்ளையினுடைய படத்தோடு இந்த விவரங்கள் இங்கே காட்சி அளிக்கும்.
ஆன்லைன் மூலமாக சான்றிதழ்கள், அவார்டு, ரிவார்டு இப்படியானது எல்லாமே பிள்ளைக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு இடம் தான் இந்த டாப் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த இடத்தில் உங்கள் பிள்ளைக்கு ஒரு ஊக்கம், ஒரு மோட்டிவேஷன் ஒன்று கிடைக்கிறது. அதற்காகத்தான் இந்த டாப் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத ஒழுங்கமைச்சு இருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் எந்த பிள்ளை எந்த பாடத்தில் அதிகமான புள்ளிகளை பெற்று சாதனை படைக்கிறது என்பதை இந்த டாப் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அடையாளப்படுத்தி தரும். தொடர்ந்து நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பேக் பண்ணி போகிறோம். பேக் பண்ணி நாங்கள் ஹோம் பேஜுக்கு வந்திருக்கிறோம். ரைட், இதில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறது. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணினால் நாடு முழுவதிலும் உள்ள மிகச்சிறந்த அனுபவமிக்க தரமான ஆசிரியர்களிடம் உங்களுக்கு கற்பதற்கான வாய்ப்பினை இந்த கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூல் வழங்குகிறது. இது ஒரு ஹோம் ஸ்கூல், ரைட். ஒரு பாடசாலையில் என்னவெல்லாம் கிடைக்கிறதோ அதை விட மேம்படுத்தப்பட்ட டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட வகையிலே தான் உங்களுக்கு இந்த கல்வியை கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூல் வழங்க காத்திருக்கிறது. இங்கே நாடு முழுவதில் உள்ள ஆசிரியருடைய விவரங்களை நீங்கள் இங்கே பார்த்து கொள்ள முடியும். இதுதான் டீச்சர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். ஓகே, அப்படியே நீங்கள் பேக் பண்ணி மறுபடி ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா அதில் பாருங்கள் ஆர்டிகல்ஸ், புதிய தகவல்கள், டீச்சர் வேக்கன்சி என்ன இருக்கிறது, அது போன்ற புதிய புதிய நியூஸ்கள் நீங்கள் இதுக்குள்ளே பார்த்துக்கொள்ள முடியும். அடுத்து அப்கமிங் ஈவெண்ட்ஸ், கிரேட் 3, 4, 5க்கான ஸ்பெஷல் குயிஸ் கேம் ப்ராக்டிஸ் ஒன்று இது அவுட் பண்ணப்பட்டிருக்கிறது, லான்ச் பண்ணப்பட்டிருக்கிறது. அதுபோல் ப்ரீமியம் கோர்சஸ், ஜென்ரல் கோர்சஸ், என்னென்ன பாடங்கள் யார் யார் டீச்சர்ஸ் மார்க் கற்பிக்கிறாங்க, அவுட் பண்ணியிருக்கிறாங்க போன்ற தகவல்களை இந்த இடத்துல அப்கமிங் ஈவெண்ட்ஸுக்குள்ளே மாணவர்கள் பார்த்துக்கொள்ள முடியும். இதுதான் ஹோம் பேஜில் உள்ள விவரங்கள். அடுத்த பதிவில் நாங்கள் ப்ரொஃபைல் என்ன மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொள்வது, ப்ரொஃபைல் இமேஜ் அப்லோட் பண்ணுறது தொடர்பான விவரங்களை அடுத்த பதிவில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம்.